ஒரு விமானம் இருக்கு. அந்த விமானம் வந்து ஆகாயத்துல அப்படியே காட்டுல அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஹெலிகாப்டர் இருக்கு. ஹெலிகாப்டர் அப்படியே ஹோவர் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. கப்பல் இருக்கு. கப்பல் வந்து கப்பலா இருக்கட்டும் அல்லது கட்டுமரமா இருக்கட்டும். ஸோ மிதந்து அப்படியே போயிட்டு இருக்கு கடல்ல. இன்னொன்னு ராக்கெட் இருக்கு. ஸோ இந்த ராக்கெட் வந்து அப்படியே மேல் நோக்கி, அதாவது நம்மளோட காற்று மண்டலம், பூமியை சுத்தி இருக்கக்கூடிய காற்று மண்டலத்தை வந்து தாண்டி விண்வெளிக்கு வந்து போகுது. ஸோ விண்வெளியில காற்றே கிடையாது. அதனால விண்வெளி அப்படின்றது ஒரு வெற்று இடம். அதாவது நம்ம சொல்ற பொருள்கள், சாலிட், லிக்விட், கேஸ், திட, திரவ, வாயு பொருள்கள் எதுவுமே இல்லாத ஒரு இடம் தான் வந்து வெற்றிடம். ஸோ விண்வெளி அப்படின்றது வெற்றிடம் தான் பிராக்டிகலா சொல்ல போனா. ஸோ இந்த விண்வெளியில வந்து கொண்டு போயிட்டு கொடுக்கறதுக்காக, அதாவது சேட்டலைட்டை வந்து ஏவுறதுக்காக இந்த ராக்கெட் அப்படின்றது சேட்டலைட்டை தூக்கிக்கிட்டு மேல விண்வெளிக்கு வந்து பறந்து போகுது. ஸோ அப்போ இது மூணுத்துக்கும் வந்து என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா, ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் வந்து லிக்விட்ல வந்து மிதக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம கப்பலை வந்து சொல்லிக்கலாம். ஸோ கட்டுமரத்தையும் சொல்லிக்கலாம், மிதந்துட்டு தானே இருக்கு. ரைட். ரெண்டாவதா ஒரு சாலிட் இன் கேஸ், அதாவது ஒரு திடப்பொருள், ஒரு வாயு, அது ஒரு கேஸ்ல வந்து மிதக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து ஹெலிகாப்டர் சொல்லிக்கலாம், பேர்ட்ஸ் வந்து சொல்லலாம், அல்லது ஃபிளைட் வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு பறவை வந்து பறக்குது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுது, காற்றை வந்து பின்னோக்கி தள்ளுது. அதனால அது முன்னோக்கி ப்ரொபல்ஸ் ஆகி பறவை அப்படின்றது பறக்குது. ஸோ இதே இது வந்து தான் நம்ம ஃபிளைட்டுக்கு வந்து இதே பிரின்சிபல் வந்து அப்ளை ஆகும் இல்லையா. ஆனா இந்த ராக்கெட் அப்படின்றதுக்கு எந்த ஒரு வெளியில வந்து ராக்கெட் வந்து கிளம்புது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து வெளியில இருந்து எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. தட் மீன்ஸ் சாலிடும் தேவையில்லை, லிக்விடும் தேவையில்லை, கேஸும் தேவையில்லை. ஏன்னா சப்போஸ் நம்ம வந்து ஒரு துடுப்பு போட்டு படகை வந்து இயக்குறோம், போட்டை வந்து இயக்குறோம் அப்படின்னோம்னா, ஸோ அந்த துடுப்பு வந்து நம்ம அசைக்கும் போது என்ன ஆகுது, அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பின்னோக்கி தள்ளப்படுது. அதனால அந்த போட்டுன்றது முன்னோக்கி போகுது இல்லையா. ஸோ அப்போ தண்ணி இருக்கிறதுனால அது மேல நம்ம போட்டு நம்ம விடுறோம். அதனால நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு உந்து விசை கொடுக்கறதுனால நமக்கு போட்டுன்றது முன்னாடி போகுது. ஆனா இந்த விஷயம் ராக்கெட்டுக்கு தேவையில்லை. இந்த ஸ்கெட்ச் தான் வந்து நம்ம ராக்கெட் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். ஸோ இந்த இதுதான் வந்து ராக்கெட்டோட பகுதி. ஸோ இது வந்து மேற்பகுதி, அதாவது நுனிப்பகுதி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த நுனிப்பகுதியில தான் வந்து சேட்டலைட் அப்படின்றத வச்சிருப்பாங்க, செயற்கைக்கோள் அப்படின்றத வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ராக்கெட் ஃபியூல் வந்து சாலிட் ஃபியூலா இருக்கும். எப்படி பட்டாசுல வந்து வெடிமருந்து இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபியூல் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வச்சிருப்பாங்க. செக்மெண்டா இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், செகண்ட் செக்மெண்ட், தேர்ட் செக்மெண்ட் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல வந்து சாலிட் ஃபியூல் வந்து வச்சிருப்பாங்க, அதாவது பட்டாசுல இருக்கிற வெடிமருந்து மாதிரி. செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து லிக்விட் வச்சிருப்பாங்க, இப்போ வண்டிக்கு போடுறோம் இல்லையா பெட்ரோல், அந்த மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து கிரையோஜெனிக் என்ஜின் அப்படின்றத வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை பத்தின வீடியோ தனியா போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, அதை போய் பாத்துருங்க, அது விளக்கம் புரியும். ரைட். ஸோ அப்போ ஒரு ராக்கெட் அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னா சாலிட் இருக்கும் ஜென்ரலா, அப்புறம் லிக்விட் இருக்கும், அப்புறம் கிரையோஜெனிக் என்ஜின் வச்சிருப்பாங்க. ஸோ மேல வந்து நுனியில சேட்டலைட் வந்து வச்சிருப்பாங்க. இந்த சேட்டலைட் வந்து எப்படி, இங்க இருக்கிற சேட்டலைட்டை, நுனியில இருக்கிற சேட்டலைட்டை எப்படி இந்த ராக்கெட்ன்றது கொண்டு போகுது அப்படின்னா, இது உள்ளுக்குள்ள, அதாவது இந்த நம்ம வெடிமருந்து மாதிரி பட்டாசுல வெடிமருந்து வச்சிருக்க மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து சாலிட் வந்து வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, அதாவது திட எரிபொருள் வச்சிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா. இந்த எரிபொருள் வந்து அப்படியே எரியும், உள்ளுக்குள்ள வந்து பார்த்தோம்னா எரியும். ஸோ அந்த எரிஞ்ச புகை வந்து பார்த்தோம்னா வெளியில தள்ளும். அந்த புகை வந்து ஒரு உந்து விசையை வந்து கொடுக்கும், ஒரு த்ரஸ்ட், ஒரு ப்ரொபல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கறதுனால இந்த ராக்கெட் அப்படின்றது கிளம்பும். நம்ம ஃபிளைட்ல பாக்குற மாதிரி. ஏன்னா ஃபிளைட் வந்து என்ன பண்ணுது, ஃபிளைட் வந்து முன்னாடி போகணும் அப்படின்னா முன்னாடி இருக்கிற காற்றை வந்து பின்னாடி கம்ப்ரஸ் பண்ணி வெளியில தள்ளுறதுனால ஃபிளைட்ன்றது முன்னாடி போகுது. இதே வந்து ஷிப் ஏன் முன்னாடி போகுதுன்னா, ப்ரொப்பலரை வச்சு ஃபேனை வந்து சுத்த வைக்கும் போது தண்ணியை வந்து பார்த்தோம்னா பின்னாடி தள்ளுது, அதனால ஷிப் அப்படின்றது முன்னாடி போகுது. ஸோ சாலிடின் கேஸா இருக்கிற ஃபிளைட்டா இருக்கட்டும், அல்லது சாலிடின் லிக்விடா இருக்கிற நம்ம கட்டுமரமாக இருக்கட்டும், அல்லது ஷிப்பா இருக்கட்டும், ஏதோ ஒரு வெளிப்பகுதியில வந்து திரவம் இருக்கு. அதுக்கு வந்து பாக்கணும்னா, ஐ மீன் கப்பலுக்கு வந்து வெளிப்பகுதியில வந்து லிக்விட் இருக்கு, கடல் இருக்கு, ஃபிளைட்டுக்கு வந்து கேஸ் இருக்கு. ஸோ அதனால அதை வந்து தள்ளுறதுனால இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி போகுது. ஆனா இந்த ராக்கெட்டுக்கு அப்படின்றது எதுவுமே தேவையில்லை. ஸோ என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எரிபொருள்ன்றது எரிஞ்சு இதை மேல நோக்கி தள்ளுதுன்றதை பார்த்துட்டோம். ஸோ ஒரு பூமி இருக்கு, அந்த பூமிக்கு மேல காற்று மண்டலம் அப்படின்றது ஒரு போர்வை மாதிரி சுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த காற்று மண்டலத்துக்கு நம்ம மேல போனோம்னா தான் விண்வெளி. இந்த விண்வெளியில வந்து வெற்றிடமா இருக்கும். ஸோ வெற்றிடம் அப்படின்னா சாலிட், லிக்விட், கேஸ் எந்த ஒரு இதுவுமே இல்லாததான் விண்வெளி, தட் இஸ் வெற்றிடம். இந்த வெற்றிடத்துக்குள்ள இந்த ராக்கெட் வந்து என்ன பண்ணுது, தன்னோட உந்து விசையால, தட் இஸ் ப்ரொபல்சிவ் ஃபோர்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள, அதாவது பூமியில இருந்து இப்படி கிளம்பி அட்மாஸ்பியரை தாண்டி, சப்போஸ் இதுதான் பூமின்னு சொல்லி வச்சுக்குவோம், இந்த இடம் வந்து அட்மாஸ்பியர் அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். ஸோ இங்க இருந்து கிளம்பி இந்த அட்மாஸ்பியரை தாண்டி வெளியில வந்து போகுது, விண்வெளிக்கு வந்து போகுது. ஸோ விண்வெளிக்கு போயிட்டு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண உடனே சேட்டலைட் அப்படின்றது சுத்த ஆரம்பிச்சிருது. ரைட். ஒரு ராக்கெட்ல 100% வந்து ஃபியூல் வச்சு அனுப்புறோம் அப்படின்னம்னா அதுல வந்து 85% வந்து அட்மாஸ்பியருக்குள்ளேயே வந்து முடிஞ்சு போயிருது. மீதி 15% வச்சுக்கிட்டு தான் மீதி இருக்கக்கூடிய தூரத்தை வந்து இந்த ராக்கெட் அப்படின்றது கிராஸ் பண்ணுது. 15% ஆஃப் ஃபியூலை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ராக்கெட்ன்றது ஒரு 36,000 கிலோமீட்டர் போயிடுது. இப்ப அட்மாஸ்பியர் அப்படின்றத நம்ம ஸ்பேஸ் பார்க்கும்போது, அதாவது ஒரு விண்வெளி அல்லது பிசிக்ஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது
எது வந்து அட்மாஸ்பியர் எது ஸ்பேஸ்ன்னு சொல்லி நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னோம்னா, சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர், அதாவது நம்ம தரைப்பகுதி இருக்கு இல்லையா, இதுல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு கற்பனையான ஒரு லேயர் வந்து வச்சிருக்காங்க. இந்த கற்பனையான லேயர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கர்மான் லேயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ கர்மான் லைன் அல்லது கர்மான் லேயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த கர்மான் லேயருக்கு மேல, அதாவது 100 கிலோமீட்டருக்கு மேல எந்த ஒரு விஷயத்தை நம்ம டீல் பண்ணாலும் அது வந்து ஸ்பேஸ் இன்ஜினியரிங். 100 கிலோமீட்டருக்கு கீழே ஒரு விஷயத்தை நம்ம டீல் பண்றோம் அப்படின்னா அது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி டிட்டர்மைன் பண்ணிடுறாங்க சயின்டிஸ்ட். ஸோ நம்ம பாக்குற இந்த பிளைட்டா இருக்கட்டும் அல்லது ஹெலிகாப்டரா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அட்மாஸ்பியருக்குள்ள தான் பறக்குது. ஸோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னாலே இந்த ராக்கெட் அப்படின்றதான் ஸ்பேஸ்க்குள்ள வந்து என்டர் ஆகுது இல்லையா. சோ நான் சொன்ன மாதிரி இந்த அட்மாஸ்பியருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 85% ஆஃப் ஃபியூல் வந்து தீர்ந்து போயிடுது. ஆனா இதுக்கு வெளியில வந்து மீதி போற தூரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 15% ஆஃப் ஃபியூல் தான் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இதை அப்படியே நம்ம நிறுத்தி வைப்போம். இப்போ நம்ம வெட்டுக்கிளிக்கு வருவோம். சோ வெட்டுக்கிளிக்கு வந்து மூக்கு இருக்கு அப்படின்னா உடம்பெல்லாம் அதுக்கு மூக்கு தான். ஏன்னா அது இந்த மாதிரி பூச்சிகளுக்கு வந்து ட்ரக்கியல் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ ட்ரக்கியல் சிஸ்டம்னா உடம்பெல்லாம் துளைகளா வந்து இருக்கும். வெட்டுக்கிளியை பார்த்தா தெரியும். சோ அதோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய துளைகள். சோ இந்த துளைகள் வழியா ஆக்சிஜன் வந்து அப்பப்போ வந்து எடுத்துக்கும். சோ தனிப்பட்ட முறையில மூக்கு அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரியா, இது நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். இந்த ராக்கெட்ல வந்து நம்ம வச்சு அனுப்புற இந்த ஃபியூல்ல வந்து ஆக்சிஜனும் வந்து பார்த்தோம்னா வச்சு அனுப்புவோம். ஏன்னா ஆக்சிஜன் வந்து இந்த எரிபொருள் வந்து எரியறதுக்கு வந்து தேவையான ஒரு ஆக்சிடைசர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு எரிபொருள் இருக்கு, அது எரியறதுக்கு தேவையா தூண்டுறது வினையூக்கின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் வந்து இருக்கு. இந்த ஆக்சிஜனையும் இந்த ராக்கெட்டுக்குள்ள தான் நம்ம வந்து வச்சு அனுப்புறோம். ராக்கெட் அனுப்பும், ஐ மீன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போகும்போது. அப்போ இந்த அதே மாதிரி அட்மாஸ்பியர்லயும் வந்து ஆக்சிஜன் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் நம்ம ஆக்சிஜன் உள்ளுக்குள்ள ராக்கெட்டுக்குள்ள ஃபியூலுக்குள்ள வந்து வச்சு அனுப்பும் போது இந்த ராக்கெட்டோட வெயிட் வந்து ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ இது எல்லாமே இந்த ஃபியூல்ல வந்து ஒரு 100 ஃபியூல் வைக்கிறோம் அப்படின்னா 100 யூனிட் வைக்கிறோம்னா 85 யூனிட் வந்து அட்மாஸ்பியருக்குள்ளே வந்து காலியா போயிடுது. மீதி தான் வந்து ஸ்பேஸ்ல தான் அந்த 15% ஆஃப் ஃபியூல்ல தான் ராக்கெட் போகுதுன்னு பார்த்தோம். ஒருவேளை இந்த வெட்டுக்கிளி வந்து சுவாசிக்கிற மாதிரி போற பக்கமெல்லாம் வந்து லங்ஸ், ஐ மீன் போற பக்கம் எல்லாமே அட்மாஸ்பியர் ஏரை வச்சுக்கிட்டு சுவாசிக்கிற மாதிரி நாமளும் ஒரு இன்ஜின் வந்து தயார் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோமே. தட் மீன்ஸ் ஆக்சிஜன் வெளியில இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிட்டு ஸோ உள்ளுக்குள்ள வந்து அந்த இருக்கிற ஃபியூலை வந்து எரிய வச்சோம் அப்படின்னம்னா இந்த ஆக்சிஜனை வந்து நம்ம அதிகப்படியா நம்ம கொண்டு போக தேவையில்லை. அந்த ஆக்சிஜனை கொண்டு போற வீட்டுக்கு வேற ஏதாவது ஒரு மொத்தமான ஒரு பெரிய ஒரு சைஸ்ல பெரிய இருக்கக்கூடிய சேட்டலைட்டை வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா அதிகமா இருக்கிற சேட்டலைட்டை நம்மளால எடை அதிகமா இருக்கிற சேட்டலைட்டை நம்மளால கொண்டு போக முடியும் இல்லையா. சோ இந்த இடத்துலதான் ராம்ஜெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உள்ள வருது. சோ ராம்ஜெட் இன்ஜின் எப்படின்னா, எப்படி வந்து வெட்டுக்கிளி வந்து போற இடமெல்லாம் வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து இந்த இதை எடுத்துக்குதோ, அந்த ஆக்சிஜன் அப்படின்றது வந்து எடுத்துக்குதோ, சோ அதே மாதிரி இந்த ராக்கெட் இன்ஜின் வந்து வேகமா கிளம்பும் போது, ராக்கெட் வந்து வெளியில கிளம்பும் போது வெளியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன், தட் இஸ் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டு அந்த இன்ஜின் வந்து செயல்படுற மாதிரி வந்து ரெடி பண்றாங்க. அதுதான் வந்து பார்த்தோம்னா ராம்ஜெட் இன்ஜின். சோ இந்த ராம்ஜெட் இன்ஜின் வைக்கிறது மூலியமா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நமக்கு அதிகமான சேட்டலைட், ஐ மீன் அதை வெயிட் அதிகமான சேட்டலைட்டை நம்மளால கொண்டு போக முடியுன்றது ஒண்ணு. சோ இந்த ராம்ஜெட்டோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி என்ன அப்படின்னா ஸ்கிராம்ஜெட்னு சொல்றது. ஸ்கிராம்ஜெட் அப்படின்னா சூப்பர் சோனிக் கம்பஷன் ராம்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இந்த ராக்கெட்டோட ஸ்பீடு வந்து எப்போ ஒரு சூப்பர் சோனிக் வந்து ஸ்பீடை தொடுதோ அந்த சமயத்துல இந்த இன்ஜின் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ராக்கெட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றது சாலிட் வச்சிருப்பாங்க, லிக்விட் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் கிரையோஜெனிக் அப்படின்றது வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுல இந்த சாலிட் ஃபியூல் அப்படின்றது இந்த அட்மாஸ்பியர் விட்டு வெளியில போற வரைக்கும் தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த சாலிட் ஃபியூலை கொஞ்சமா மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ராக்கெட்டை வந்துட்டு ஜஸ்ட் இந்த தரையை விட்டு வெளியில மேல வந்து கிளப்புறதுக்காக மட்டும் நம்ம அந்த சாலிட் ஃபியூலை யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பீட் அச்சீவ் பண்ண உடனே நம்ம ஐ மீன் ஸ்கிராம்ஜெட்டுக்கு வந்து நம்ம இன்ஜினை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அது வந்து அட்மாஸ்பியரை தாண்டுற வரைக்கும் இந்த ஸ்கிராம்ஜெட் அப்படின்றது ஒர்க் ஆகும். தட் இஸ் அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கிட்டு அது ஒர்க் ஆகும். ஸோ மறுபடியும் அது அட்மாஸ்பியர் விட்டு வெளியில போயிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேஜ் வச்சிருக்கோம் இல்லையா, லிக்விட் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து நம்மளால ஐ மீன் ஃபயர் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ராக்கெட் வந்து இன்னும் ப்ரொபல்ஸ் ஆகி போயிட்டு இருக்குன்றதுதான் விஷயம். அதனால இஸ்ரோ வந்து 2016 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை நம்மளோட லான்ச் வெஹிக்கிள் செயற்கைக்கோள் செலுத்து வாகனத்துக்குள்ள வந்து வச்சு ஒரு சேட்டலைட்டை மேல வச்சு அதை லான்ச் பண்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சி வந்து சக்சஸ்ல வந்து முடிஞ்சிருச்சு. இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மிகப்பெரிய சேட்டலைட்டையும் எடுத்துட்டு போக முடியுன்றதுதான். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சாதாரண ஒரு வெட்டுக்கிளியில இருந்து இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ போற பக்கம் அங்கங்க இருக்கிற ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே உயிர் வாழ்றது மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஸோ ஸ்கிராம்ஜெட் அப்படின்றத நம்ம வி கேன் கம்பேர் வித் தி லோக்கஸ்ட் அல்லது கிராஸ் ஹாப்பர் அப்படின்ற விஷயத்தோட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இதுவும் பயோமிமிக்ரி கான்செப்ட் தான்.